கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. சின்ன வயசுலயே அவங்க பொண்ணை தொலைச்சிட்டாங்க போல. அந்த பொண்ணை எப்படியாட்டும் கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டது கடவுளுக்கு கேட்டுட்டு போல அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு அப்படி வந்து சொல்றாங்க. அப்படியா, சீக்கிரமா என் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே இந்த பக்கம் ஏமின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்களா, அப்போ ரூமுக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு இவங்களுமே உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுடைய ஃபியான்சியும் சிஸ்டரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோனிக்கு கோவம் வருமா வராதா? கையில கிடைக்கிற பொருளை தூக்கி எறிகிறா. எரிஞ்சிட்டு நல்லாவே திட்டுறா. கூடவே தங்கச்சி கரையுமே திட்டதான் செய்யறா. உன் சிஸ்டரோட ஃபியான்ஸ் கூட இருக்கே, உனக்கு வெக்கமே இல்லையேன்னு சொல்லி திட்ட. அதுக்காகணும் என்ன பாரு ஏமினி எல்லாமே பார்த்துட்டா. அதனால நான் உண்மையே சொல்றேன், நான் வந்து பெல்லாவை தான் ட்ரூவா லவ் பண்றேன். அவளை தான் மேரேஜ் பண்ணுவேன். ஏன்னா அவ தான் இந்த வீட்டு சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனிக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவ தான் இந்த வீட்டு சொந்த பொண்ணு அப்படின்னு அப்பா அம்மா வந்து சொல்றாங்க. முன்னாடி தப்பா குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோம், இப்பதான் தெரிய வந்துச்சு நீ எங்க பொண்ணே கிடையாது, பெல்லா தான் எங்க சொந்த பொண்ணு அப்படின்னு டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் காட்டுறாங்க. ஹீரோனியும் அதை பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல பெல்லாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஓவரா பேசுது. பெல்லா தான் எங்க சொந்த பொண்ணு, அதனால பெல்லாக்கும் கெவினுக்கு தான் மேரேஜ் நடக்கும், உனக்கு கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சிறு சிறுன்னு நிக்கிறாங்க. பெல்லாவோட அப்பாவோ, நாங்க ஆல்ரெடி உன்னுடைய ரியல் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், உன்னை பிக்கப் பண்ண வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிரணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நல்லாவே தெரியுது எப்பண்டா என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பலான்னு ரெடியா நிக்காங்கன்னு. சரி ஓகே, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு லக்கேஜை பேக் பண்ணிட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி வந்து புவரான ஃபேமிலியாமா. அவளுக்கு 5 பிரதர் உண்டான். அந்த 5 பிரதரும் வேலை இல்லாம வீட்டுல வெட்டியாதான் இருக்காங்களாமா. அங்க போய் சாகுற வரைக்கும் இவ புவரான வாழ்க்கை தான் வாழ போறா அப்படின்னு இந்த பெல்லா மனசுக்குள்ள சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. இங்க பெல்லாவோட அம்மா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. இந்த டைம்ல தான் ஹீரோனிய பிக்கப் பண்ண ஆம்னி வருது. இத பார்த்துட்டு இது என்ன காரு, இதுல இருந்தே தெரியுது இவ ஃபேமிலி புவர்னு அப்படின்னு மட்டமா பேசி கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலி காரு வர வழியில ரிப்பேர் ஆகிட்டாமா, அதான் இந்த ஆம்னி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இவரு ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு, இவ்வளவு வருஷமா எங்க மேடத்தை நல்லா டேக் கேர் பண்ணி பாத்திருக்கீங்க இல்லையா, அதனால எங்க பாஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பையும் கண்ணாடி கவரும் எடுத்துட்டு வராங்க. அதுல என்ன இருக்குதுன்னு கூட ஓபன் பண்ணி பார்க்கல. கண்டிப்பா சீப்பான பொருள் தான் இருக்கும் அப்படின்னு, இந்த குப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனிக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. வேண்டானே விட்டுருங்க, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணா அது மக்கர் பண்ணுது. அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. வண்டியை பார்த்தியா, டப்பா வண்டி, கண்டிப்பா புவர் ஃபேமிலி தான் அப்படின்னு இந்த பெல்லோட அம்மா சிரிச்சிட்டு இருக்கு. இங்க அசிஸ்டண்டோ ஹீரோனி கிட்ட, நீங்க பஸ்ல இருப்பீங்கன்னு உங்க ஃபேமிலி வந்து ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னு பேசிட்டு வரேன். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. கோயிலை வேண்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி தான். அம்மாவோ, நான் எப்படி இருக்கேன், என் முடியெல்லாம் கேவலமாக இல்லைல்ல, என் பொண்ணு பார்க்கும்போது நான் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எதுக்கு நர்வஸ் ஆகுறீங்க, இந்த உலகத்திலே நீங்கள் தான் அழகான பொண்ணு, உங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மூணாவதண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஹீரோனியை பார்க்கறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு, நிஜமாவே என் பேரண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு டவுட்லேயே கேட்குறா. ஆமாம், ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டே உங்களுக்கு சொந்தமானதான் அப்படின்னு சொல்லி இவளால சுத்தமாக நம்பவே முடியல. அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்டு வாரா. இந்த ஷாக் பார்த்தாதுன்னு எல்லாரும் நம்ம ஹீரோனியை ரெஸ்பெக்டாக வெல்கம் பண்ணுறாங்களா, அதை பார்த்துட்டு இவளுக்கா இது கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே ஃபேமிலிக்கிட்டையும் கூப்பிட்டு வந்தாச்சு. ஹீரோனிக்கு மொத்தம் 5 பிரதர். அவங்களுக்கும் ஹீரோனியை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். என் குட்டி தங்கிச்சு கியூட்டா இருக்கா அப்படின்னு மூணாவது அண்ணா கண்ணத்தை பிடிச்சு கிளிட்டு இருக்கா. டே எரும மாடு, அவளை பயமுறுத்தாதடா அப்படின்னு ரெண்டாவது அண்ணா சொல்றாங்க. அப்புறம் அம்மா அப்பாலாம் பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ணாவோ, நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ணா லீச்சன் அப்படின்னு சொன்னதும், எது லீச்சனா அப்படின்னு இவளுக்கு செம ஷாக்கா இருக்கு. அந்த பெரிய பிசினஸ் மேன் நீங்களா அப்படி சொல்லி கேட்க அவரும் ஆமாங்கிறாரு. இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு, நம்ம நினைச்சது தப்பு, இவங்க இந்த நாட்டிலே பெரிய பணக்கார ஃபேமிலி தான், புவரான ஃபேமிலி கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஹீரோனிய குழந்தைய இருக்கும் போது மிஸ் பண்ணிட்டாங்களாமா. அப்புறம் கண்டுபிடிக்கலான்னு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. பட் அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே அழிஞ்சிட்டாமா. அதான் கண்டுபிடிக்க இவ்வளவு வருஷம் ஆகிட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா பிரதர்ஸும் இனிமே உன்னை சஃபர் ஆகலாம் விட மாட்டோம், நாங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுதான் எனக்கு ஃபேமிலி மாதிரி தோணுது, இனிமே யாராலையும் என்ன புள்ளி பண்ண முடியாது அப்படின்னு சந்தோஷமாயிட்டு எல்லார்கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போவாலாம். வெளியே பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பெல்லாவோட ஃபேமிலியுமே வந்திருக்கு, கூடவே கெவினுமே வந்திருக்கான். இப்போ ஹீரோனிய பார்த்ததும் நாங்க எங்க போனாலும் எங்க பின்னாடியே வந்துருவியோ அப்படின்னு சொல்லி அடிச்சுறாங்க. உனக்கு தான் ஃபேமிலி இருக்கு இல்லையா, பின்ன எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வார அப்படி சொல்லி திட்டுறாங்க. இதுல இந்த கெவின் வேற, நான் உன்னை முன்னாடியும் லைக் பண்ணல இப்பவும் லைக் பண்ண மாட்டேன், சும்மா என் பின்னாடி சுத்திட்டு இருக்காத, என் மனசுல பெல்லாக்கு மட்டும் தான் இடம் உண்டு, அவளை மட்டும் தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளவு நாளும் மேரேஜ் பண்ணிக்கடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, உன்ன மாதிரி குப்பெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஹீரோனி பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்கா. கலாய்ச்சிட்டு நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, என் ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எது இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு உன் ஃபேமிலி வந்திருக்காங்களா, இங்கே ஒவ்வொரு டிஷ்ஷும் செம எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, உன் புவர் ஃபேமிலியால் ஒரு ஃபுட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறாங்க. பத்தாதுக்கு இவர் வேற, நீ பணத்துக்காக தானே வந்திருக்கா, இதில் $1000 இருக்கு, இதை எடுத்துட்டு போ, திரும்ப மறுபடியும் எங்கள் பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் $1000 மட்டும் தானா, ஒருவேளை உங்கள் ஃபேமிலி பேங்க்ரட் ஆகிட்டோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. இந்த பெல்லோட அம்மாக்கு அது கேட்டு சமக்க வருது. இன்னும் அதிகமாவே தாரேன் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து கொடுக்க இந்த பெல்லோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கி ஹீரோனி மூஞ்சிலே எரிஞ்சிருது. அப்படியே ஒவ்வொருத்தரா நம்ம ஹீரோனியை பத்தியும் ஹீரோனுடைய ஃபேமிலி பத்தியும் இன்சல்ட் பண்ண, இதுக்கெல்லாம் பிறகு நீங்க வருத்தப்படுவீங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்வாளா. இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டண்டோ மிஸ் லீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரா. எது மிஸ் லீயா, அப்போ இவா மிஸ்டர் லீயோட பொண்ணா? ஆமா, இவ்வளோ நாளாக எங்கள் மேடத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கிஃப்ட்லாம் தந்து விட்டாங்க, $1 மில்லியன் அண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் தந்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க நம்ப மாட்டுக்காங்க. உன் ஃபேமிலியே புவரு, இவனை சும்மா நடிக்க கூப்பிட்டு வந்தியோ அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை பார்த்தா அசிஸ்டண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இவங்க மேடத்தை நல்லாவே ட்ரீட் பண்ணல, கொடுமை தான் படுத்திருக்காங்க மேடத்தை அப்படின்னு. அசிஸ்டன்ட் சாய், இவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதே நல்லதான், இதை வாங்க அவங்களுக்கு தகுதியே கிடையாது, நாம போகலாம் அப்படி சொல்ல அப்பனாலுமே இவங்க மட்டமா பேசுறாங்க. இதை கேட்டோன்னா அசிஸ்டண்ட்டுக்குலாம் சமக்கம் வந்துட்டு பாருங்க அப்படின்னா அந்த பணத்தெல்லாம் கீழே கொட்டுறாங்க, ப்ராப்பர்ட்டியுமே கீழே கொட்டுறாங்க. இவங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே மேலே இருந்து நம்ம ஹீரோவும் இன்னொருத்தரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவரை கேட்குறாங்க உனக்கு அந்த பொண்ணு தெரியுமான்னு. உடனே ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்க்குறான். முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க போல. ஹீரோக்கு ஹீரோனியை பிடிக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, அவள் போகிறதே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். இப்போ இவரை சொல்கிறாங்க இந்த பொண்ணு பாவம் தெரியுமா, இப்போ இவ அந்த வீட்டு பொண்ணு கிடையாது, அவங்களுடைய சொந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இவளுக்கு வேற ஒரு ஃபேமிலி உண்டு, அவங்க எல்லாருமே புவர் ஃபேமிலியா, 5 பிரதர்ஸ் கூட இருக்காங்க, அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்களாம், வீட்டில் வெட்டியாக தான் இருப்பாங்களாம், பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோ அப்படியே அப்படி சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடான். இங்கே இவங்கெல்லாம் இந்த பணம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. உடனே பெல்லாவோட அம்மாவோ இது எல்லாம் ஃபேக்கு, சும்மா நம்மக்கிட்ட ஏமாத்துறாங்க, நல்லா ஆக்டிங் பண்ணுறியே, சூப்பராக ஆக்ட் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வந்திருக்கே அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க சுத்தமாக இது ஒரிஜினல் அப்படின்னு நம்பவே இல்லை. ஹீரோனியும் இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட், நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடா. இப்படி இவளை புள்ளி பண்ணுற விஷயம் இவளுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்க இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இத்தனை வருஷமா நம்ம பொண்ணை அவங்க தான் பத்திரமா வளர்த்துருக்காங்க, ஸோ அதுக்கு கைமாற நம்ம பணம் கொடுத்தோம், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இனிமே நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கம்பெனி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அதாவது கோஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே இந்த ஃபேமிலிக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் செம ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை.